பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல் நடந்தது. மேட்ச்சு பயங்கரமாக இருந்ததுங்க. பால் எல்லாம் பறந்தது. மேட்ச்சு ஹைலைட்ஸாக இல்லை மேட்ச்சு ஃபுல் மேட்சானு தெரியலங்க. அந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங் ட்ராக் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ட்ராவல்ஸ் ஹெட்டு வந்து ஒரு பேட்டிங்கை பறக்க விட்றாருங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே நிறைய ரெக்கார்டு. ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4 ரெக்கார்டை பண்ணிட்டாங்க. நேற்று எஸ்ஆர்எஸ் மேட்ச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்ததுங்க. மேட்ச்சு அது எல்லா பாலுமே 6-4ன்னு அடித்தா என்ன பண்ணுவார் பவுலர் பாவம். பேட்ஸ்மேன் கலக்குனார். ட்ராவல்ஸ் ஹெட்டும் ஓப்பனிங் ஆன அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பேட்டிங் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2.4 ஓவர்லேயே வந்து 50 ரன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அடுத்த ரெக்கார்டு அவங்களே திருப்பி 4.4 ஓவரில் ஒரு 100 எட்டினாங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 112 ரனுக்கு மேலே எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர், ஒரு 320 போவோம், ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணுவான்ற ஒரு எல்லாருமே ஒரு இதில் இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது, ஒரு நல்ல ஒரு சீரப் இருந்தது. நேற்று மேட்ச்சில் ட்ராவல் செட்டு பார்த்திங்கன்னா 89 ரன் 32 பால் தாங்க. சான்ஸே இல்லை. எப்படி அடிச்சிருக்காரு பாருங்கள். அப்போ எப்படி இருந்திருக்க, யார் போட்டாலும் எப்படி போட்டாலும் எங்கே வேணால் அடிப்பேன்னு 4-6 தாங்க. வேறு எதுவுமே அவர் மைண்டில் இல்லை. நேற்று மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரோர் தான்ன்றது அவரது. ஆனால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஒரு 100 எடுப்பார், ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணுவார்னு நினச்சோம். இருந்தாலும் அந்த அவுட் ஆகிட்டு போயிட்டார். அபிஷேக் சர்மா 46 ரன். அவரோட பங்குக்கு அவரும் பிரச்சனையே இல்லைங்க. 12 பாலில் 46 ரன் நானும் அடிப்பேன்னு சொல்லி அடித்து பாலெல்லாம் தெறிக்க விட்டாருங்க. எல்லா இடத்துலையும் பறக்குது பால். பவுண்ட்ரிக்கு மேலே தாங்க போச்சு நேற்று எல்லாமே. க்ரௌடெலாம் ரொம்ப சீரப்புங்க. நானும் தான் ரொம்ப சீரப் பண்ணேன். நிதிஷ்குமார் மிடில் ஆட சரியானால நிதிஷ்குமாரும் நல்லா ஆடினாருங்க. 37 ரன் எடுத்தார் நிதிஷ்குமார். அகமத் வந்து 59 ரன். அவரோட லாஸ்ட்டு ஃபினிஷராக 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோருக்கான ஒரு இதுவை பில்டப் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 266 ஃபார் 7 ரன் ரேட். ரிகவரிங் ரன் ரேட் வந்து 13.30. அப்பாடான்ல யாராலையும் கண்டிப்பாக இந்த ஸ்கோரை வந்து அடிக்க முடியாது. சேஸ் பண்ணி அடித்தா இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இருந்தாலும் ஓப்பனிங் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஹிட் கொடுத்து பவர் பிளேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். இருந்தாலும் பார்ப்போம். வர கமெண்டியில் குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ஒரு டெல்லி டீமுக்கு நல்ல ஒரு பவுலிங் போட்டார். ஒரு 4 விக்கெட் எடுத்தார். மற்றபடி யாருமே சொல்கிற மாதிரி போடல. முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுத்தார். அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். கலீல் அகமத் 0 விக்கெட் எடுத்தார். எப்போவுமே கலீல் அகமத் தான் டிசியோட ஒரு நல்ல ஃபேவரட், ஒரு ஸ்டார் பவுலராக இருந்தார். ஆனால் இல்லை, டெல்லி கேபிட்டல் சொல்லணுமாங்க, இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் யாரால தான் அடிக்க முடியும். ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷனில் ஓப்பனிங் இறந்தாங்க. வந்து 16 ரன் எடுத்தார். டேவிட் வார்னர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. அவர் நினச்சிருந்தா அவர் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்கலாம் டெல்லிக்கு. ஆனால் அவங்களால அடிக்க முடியல. ஜாக் ஃபைசர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸர் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் அடித்தார். 18 பால் 65 ரன்னு. நாங்களும் மேட்ச்சில் உயிர் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவங்கள கதற விட்டார். ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஆனால் 18 பால் 65 ரன்னு இந்த பிச்சில் வந்து அடித்து அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஒரு 2-3 ஒரு 5 ஓவர் ஆடி இருந்தாருன்னா மேட்ச்சு டெல்லி பக்கம் திரும்பி இருக்கும். ஆனாலும் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார். அபிஷேக் பரல் வந்து 42 எடுத்தார். 22க்கு அவரும் நல்லா நாக்கு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து யாருமே சரியா இல்லை. ஸ்டப்ஸ் வந்து 10 ரன் தான் கொடுத்தாரு. ரிஷப் பண்ட் 44 ரன்னுங்க. அவர் என்ன ஆனாலும் 34 ரன்னு 34 பாலில் 44 ரன்னுன்றது கஷ்டம்தான். இருந்தாலும் அவரும் சரி ஆடலன்னு தான் சொல்லலாம். டெல்லி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை. யாராக இருந்தாலும் சரி ஆட முடியாது. அபோவ் வந்து 13.30ன்றது இம்பாசிபிள் ரன். ஸ்டார்டிங் லெவல் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் இருந்தால் தான் அடிக்க முடியும். பவுலிங் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுண்டர் 1 விக்கெட் எடுத்தார். புவனேஷ் குமார் 1 விக்கெட் கொடுத்தார். நடராஜ் ஒரு பிரமாதமான பவுலிங், அற்புதமான பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தாருங்க. இந்த பிச்சில் 4.75 ரன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அபாரமான ஒரு பந்து வீசுன்னு தான் சொல்லணும். நடராஜன் வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கார். ஒரு நல்ல தமிழ்நாடு பிளேயரும் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்ததுனால கதற விட்டார் டிசியை. மேட்ச் அவங்க பக்கம் வந்தது. மற்ற வேறு மார்க்கண்டன் 2 விக்கெட் எடுத்தார். நிதிஷ்குமார் 2 விக்கெட் எடுத்தார். பார்த்தீங்கன்னா ஃபைனலில் எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பை 67 ரன். ஈஸியாக தான் வின் பண்ணிச்சு. இந்த ஸ்கோர் யார் எடுத்தாலும் ஈஸியான வின் தான் இருக்கும். நேற்று ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த க்ரௌடுக்கு ஒரு நல்ல சீரப்பாக இருந்தது. ஃபார் மோர் அப்டேட் வாட்ச்